இது மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். இது வந்து பாத்தீங்கன்னா 2023 டெத் ரெக்கனிங் பார்ட் 1 அந்த பார்ட்டோட டைரக்ட் சீக்வல் தான் இந்த ஃபைனல் ரெக்கனிங். அந்த பார்ட்டை நீங்க பார்த்துட்டு போனாதான் இந்த பார்ட் வந்து புரியும். இது வந்து நீங்க ஸ்டாண்டர்டோனா பாக்குற ஒரு படம் வந்து கிடையாது. அதுவும் இல்லாம இந்த ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு காலை நீங்க எடுங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா என்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஏஐ பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து போன பாட்டிலே சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டுல வந்து பார்த்தோம்னா வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம், நியூக்ளியர் அட்டாக், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கவர்மெண்ட் நெட்வொர்க் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அது வந்து கையில கண்ட்ரோல் எடுத்துக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாம் க்ரூஸ் அதை அழிக்கிறதுக்கான ஒரு மிஷனை கையில எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படமும் சரி, இதுக்கு முன்னாடி வந்திருக்க எம்ஐ பிரான்சைஸ்ல வந்த எல்லா படமும் சரி, நம்ம இவ்வளவு என்ஜாய் பண்ணி ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரே காரணம் டாம் க்ரூஸ் அந்த மனுஷன் மட்டும்தான். அது வந்து அவரை பத்தி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் அவர் பண்ண சம்பவம் அந்த மாதிரி. இப்போ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நான் தெளிவாவே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த ஒட்டுமொத்த எம்ஐ பிரான்சைஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ங்கிறது ரொம்பவே கம்மி. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கிளைமேக்ஸ்ல அவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்திருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முழுக்க முழுக்க ஒரு கான்வர்சேஷன், ஒரு டிபேட் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சான்ஸே இல்லை, ஒவ்வொரு சம்பவம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிற நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷத்தை தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பாத்தீங்கன்னா இவங்க வெறும் பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனா போரே அடிக்காது. இந்த பிரான்சைஸை முழுசா புரிஞ்சவங்க, குறிப்பா டெத் ரெக்கனிங் பார்ட் முழுசா புரிஞ்சவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து பெருசா போரே அடிக்காது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான். பட் ஜென்ரல் ஆடியன்ஸா இருக்கிறவங்க சரி, இந்த படத்தை ஸ்டாண்டர்டோனா ஃபர்ஸ்ட் டைம் நான் எம்ஐ பிரான்சைஸ் இந்த படத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 40 நிமிஷம்ங்கிறது அது எப்படி இருக்கும்னு தெரியல. அது சில பேர்த்துக்கு வெறுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா என்ன ஏது, நீங்க ஏன் இதை பேசுறாங்க, எதுக்காக டாம் க்ரூஸ் இந்த இடத்துல இருக்காரு, ஏன் இதை பண்றா அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியா இல்லாம போனீங்கன்னா ஃபுல் பிளாங்க் அவுட் தான். அந்த ஒரு 40 நிமிஷம் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது, போர் அடிச்சிடும் உங்களுக்கு. இப்போ இந்த படம் இவங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து டெத் ரெக்கனிங் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ரீகேப் மாதிரி வரும். அதெல்லாம் எம்ஐ பிரான்சைஸோட தீவிர ஃபேன்ஸ் அண்ட் டாம் க்ரூஸ் ஃபேன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்ட். அதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு கம்ப்ளீட் ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மூமெண்ட். அதெல்லாம் இந்த படத்துல ஏகப்பட்ட எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நம்ம ஈத்தன் ஹண்ட்டை பார்த்து யூ ஆல்வேஸ் ஆன் ரைட் சைட் பிரதர் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லுவோம். அந்த சீன் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி பென்சி பண்ற அந்த சில காமெடி மூமெண்ட்ஸ் எல்லாம் அதுவே ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்குள்ள அந்த டாம் க்ரூஸ் அந்த ஈத்தன் ஹண்ட் அவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் போகும். அந்த கான்வர்சேஷன்ல ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஐ நோ யா IMF மைண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கான்வர்சேஷனா இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து டெத் ரெக்கனிங் அண்ட் இந்த பாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வரும், விங் ராம்ஸ், லூத்ரா வருவாரு. அவருக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு எண்டு கொடுத்துட்டாங்க. அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா சில பேத்துக்கு அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கலாம், சில பேத்துக்கு அவரோட முடிவு இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டாம் க்ரூஸ்க்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் அவரோட ஹெல்ப்ங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது அந்த எம்ஐ பிரான்சைஸ்ல வர எல்லா படம் பார்த்த எல்லா ஃபேன்ஸுக்குமே அது புரியும். ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் தான். ஐ ஹேவ் பீன் ஹியர் ஃபார் திஸ் மூமெண்ட் அப்படின்னு அந்த சொல்ற அந்த ஒரு டைலாக் வந்து ரொம்பவே ஒர்த்தா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்மரைன் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஐமேக்ஸ்ல பார்த்தவங்களுக்கு எப்படி அது ஃபீல் இருந்திருக்குன்னே சொல்லவே முடியாது. ஏன்னா பயங்கரமா இருந்தது. நான் ஐமேக்ஸ்ல தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கே அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மூச்சு முட்டுற அளவுக்கு இருந்தது. அது பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை. நல்லா ஒரு ஐமேக்ஸ் தியேட்டர்ல போய் பாருங்க. நல்ல ஒரு சவுண்டா சூப்பரா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க பண்ணியிருக்க ஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால டீடைல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் எஃபெக்ட் கொடுத்தது. நல்லாவே அதுல ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான். இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நான் சொல்றது வந்து யோசிக்காம ஸ்பெண்ட் பண்ணி ஐமேக்ஸ்ல பாருங்க. அது ரொம்ப ஒர்த்தா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த எம்ஐ பிரான்சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்காங்க பாத்தீங்கன்னா இந்த எம்ஐ 1ல இருக்கிற டீடைலிங்கா இருக்கட்டும், எம்ஐ 3ல வர அந்த ரேபிட் ஃபுட் அப்படிங்கிற அந்த ஒரு டீடைலிங்கா இருக்கட்டும், இது சூப்பராக பிளெண்ட் பண்ணி நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எம்ஐ ஃபேன்ஸ் அந்த எம்ஐ பிரான்சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் மூவி. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை டெத் ரெக்கனிங் அந்த அந்த ஒரு பாட்டை வந்து புரிஞ்சுக்காம இது போய் பார்த்தாங்களா இல்லை ஸ்டாண்டர்டோனா பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த பிரான்சைஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி தான். பட் எனக்கு இந்த படத்துல ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறது ரொம்பவும் கம்மி தான் இந்த படத்துல. புரிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. நல்லா என்ஜாய் பண்ணியே வரலாம். அண்ட் மறக்காம டெத் ரெக்கனிங் பார்த்துட்டு போய் பாருங்க. அப்படின்னா இன்னும் தெளிவாக புரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை வந்து இவங்க இதுதான் கடைசி எம்ஐ சீரீஸ்ல இது வந்து கடைசி படம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து ஆரம்பத்தில் ப்ரொமோட் பண்ணாங்க. பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஓப்பன் எண்டடா தான் விட்டுருக்காங்க. ஒரு சின்ன என்ன சொல்றது, அடுத்த ஒரு லீட் கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. மேபி இதோடய முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த லீடை வச்சு இன்னும் அடுத்த ஒரு பிரான்சைஸ் பில்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து தீவிர டாம் க்ரூஸ் அண்ட் எம்ஐ ஃப்ரான்ச்சைஸோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடல்ட் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு பக்கா ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு படம் தான் இது.